சமீபத்தில் 2 மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அந்த 2 மீட்டிங்ஸில் 2 அரசியல் தலைவர்கள் பேசினாங்க. அந்த 2 அரசியல் தலைவர்கள் என்னென்ன பேசினாங்கன்ற ஒரு சின்ன கம்பேரிசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். February 21 திருச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஒரு மாநாடை மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாரு. February 23 தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேலூரில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. நான் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல. இது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்காகவும் வாக்காளர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினார். அவர் பேச்சில் தன்னுடைய கொள்கை சார்ந்த பேச்சுக்கள் நிறைய இருந்துச்சு. தமிழ் இனத்திற்கான பேச்சு இருந்துச்சு. அவர் பேசும் பொழுது மிக தெளிவாக நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம், நம்மளுடைய நாட்டோட பிரச்சனை என்ன இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம சுரண்டப்படுறோம், எப்படியாப்பட்ட ஆட்சி நம்ம அமைக்க போகிறோம், யாருக்கான ஆட்சி கொடுக்க போகிறோம், நம்ம கட்சி எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக பேசினார். அவர் பேச்சில் அறிவு சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கலாம் பாருங்களேன், ரொம்ப டிசிப்ளைன்டா வெல் பிஹேவ்டா இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், அது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது. மக்கள் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் தான் என்பது நமக்கு எல்லாமே புரியும். இதே இன்னொரு பக்கம் பாருங்களேன், தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் பேசும் பொழுது அவர் அறிவு சார்ந்த அரசியல் கருத்துக்களை முன் வைக்கிறதே கிடையாது. இவர் தன் ரசிகர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி தான் பேசுறாரு. அப்படின்னா அவர்களுடைய கைத்தட்டலும் விசில் சத்தமும் கேட்க வேண்டும் என்பதற்காக சினிமா பாணியில ஏகப்பட்ட வசனங்கள், பஞ்ச் டயலாக் என்று தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துற மாதிரியான பேச்சுக்கள் தான் நிறைய இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், இவருக்கென்று ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, இளைஞர்கள்லாம் இவரை நோக்கி வர்றாங்கன்னு. ஆனா அவர்களை எப்படி அரசியல் மயப்படுத்தணும், அறிவு சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கணும் என்பது கூட இவருக்கு தெரிகிறது கிடையாது. அதே போல இவர் களத்துல அரசியல் பண்றது கிடையாது, கேரவான்ல தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி விஜய் அவர்கள் ஒரு தெளிவு இல்லாம, அரசியல் புரிதல் இல்லாம தான் அவர்களுடைய மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இந்த 2 கூட்டத்தை பார்த்து என்னுடைய கருத்துக்கள். மொத்தத்துல சொல்லணும்னா, விஜய் அவர்கள் மேலோட்டமா ஒரு அரசியலை நடத்துறாரு, அரசியல் புரிதல் இல்லாம ஒரு அரசியல் பண்றாரு. சீமான் அவர்கள் ஒரு ஆழமான அறிவு சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அவ்வளவுதான் இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ். காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.